நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை வரவேற்புரை நிகழ அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உயர் கல்வியே எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம் தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு நம் பள்ளியில் படித்து நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவிகளை அழைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அதாவது நம்ம ஸ்கூல்ல இருந்து இந்த 7.5 சொல்றாங்க இல்லையா, 7.5 என்ன, 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில படிச்சிருந்தா நீ எந்த காலேஜ்ல சேர்ந்தேனாலும் எல்லா கட்டணமும் தமிழக அரசே கட்டும். அதாவது பஸ், நீ போறதுக்கான பஸ் ஃபேர் மட்டும்தான் உனக்கு. புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, அதுக்கடுத்து ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு எல்லாமே தமிழக அரசே கட்டிடும். அந்த விழிப்புணர்வு வந்து +2ல மாணவிகளுக்கு போய் சரியா ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 11th படிக்கும் பொழுதே மாணவிகளுக்கு இந்த நிகழ்ச்சியை விழிப்புணர்வு ஏற்படுத்தி உனக்கு வந்து ஒரு எய்மும், உனக்கு அதுதான் வெளியே ஒரு கனவு சுவர்னு ஒரு இது வச்சிருக்கோம். அதாவது உன்னுடைய கனவு என்ன அப்படின்னு இந்த ப்ரோக்ராம்லேயே என்ன பண்ணிடணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் அதை எழுதி அந்த லட்சியத்தை நோக்கி நீ பயணம் செய்யணும். நீயும் இப்போ வந்திருக்கிற மேடம் மாதிரி ஒரு வக்கீலாகவோ, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க ஜட்ஜ் ஆயிடுவாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டே என்ன ஜட்ஜா கூட வரலாம். அதனால அந்த மாதிரி உயர்ந்த பதவிகளுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உன் மனதில் விதைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வு தான் இது. எனது உயர் கல்வியே எங்கள் இலக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு இலக்கே இல்லாம நம்ம போய்கிட்டு இருக்கோம். முக்கியமா 11th பிள்ளைக்கு சரியா, பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கு. நானும் அந்த 11th பக்கமும் வர்றதுல